ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்டில் வந்து தமிழ் சொசைட்டி பார்க்கலாம். அதாவது அரசரை வந்து கோன் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்லுவாங்க. அப்புறம் வந்து வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் அந்த பெயர்களாலும் வந்து அரசர் வந்து அழைக்கப்பட்டார். ஆட்சியை புரிந்து கொண்டிருக்கும் அரசனுடைய மூத்த மகன் தான் வந்து அடுத்த அரியணை ஏறுவார். பட்டம் சுட்டப்படும் விழா வந்து அரசு கட்டில் ஏறுதல், முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டத்து இளவரசர் வந்து கோமகன் அப்படின்னும், அவருக்கு இளையோரை வந்து இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் அந்த மாதிரி அழைப்பாங்க. தினந்தோறும் வந்து அரசவையை வந்து கூட்டுவாங்க, அதாவது நாளவையை கூட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசின் வருமானம் வந்து வரிகள் மூலமாக தான் பெறப்பட்டது. அதில் முக்கியமான வரி பார்த்தோன்னா நிலவரியை வந்து இறை அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அது இல்லாமல் சுங்கவரி, கப்பம், அப்புறம் தண்டம்னா ஃபைன் போடுறது, இந்த மாதிரி வந்து வசூலித்தாங்க. அப்புறம் வந்து ஆண்களும் அரசர்களும் வீரர்களும் வந்து வீரக்கலர்லேருந்து அணிந்திருப்பாங்க. அப்படின்னா வந்து ஆண்கள் அணியும் கொலுசு தான் வீரக்கலர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒற்றர்கள் வந்து நாட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க. என்ன விஷயம் நடக்குது அப்படின்றத எடுத்துகிட்டு வந்து அரசர்கிட்ட சொல்கிறதுக்கோசரம். அதுக்கப்புறம் வந்து ஒரு போர் வந்துச்சு அப்படின்ட்டா அந்த வந்து புறமுதுகு ஏற்பட்டு காயம் அடைஞ்சிச்சு அப்படின்னா அந்த அவமானம் தாங்க முடியாமல் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பாங்க. அதாவது சமணத்தில் வந்து அது சல்லேகனா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உண்ணாவிரதம் இருந்து இறந்துருவாங்க. தேங்க்யூ.